இப்போ 2021 யார் ஜெயிப்பாங்கிற ஒரு அசம்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரி கணிக்க முடியுதா? இப்படின்ற ஒரு சூழ்நிலையில போன வாட்டி ஒரு அலை திமுக இருக்குதுன்னு சொன்ன கூட 125 சீட்டு தான் திமுக ஜெயிச்சிச்சு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மக்கள் நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் குறிப்பிடும் போது சொல்றாங்க, நடிகர் அப்படின்னு வரும்போது அவங்க கையில நாட்டையே கொடுக்க முடியாது. இப்ப சினிமால இருந்து டைரக்டா உடனே சிஎம் ஆயிரணும் விஜய் வரதா குற்றச்சாட்டு. பிரகாஷ் ராஜ் கேட்கிறேன், நீங்க எதுக்குங்க எம்எல்ஏக்கு போட்டீங்க? ஃபர்ஸ்ட் உன் தெருவை பார்க்க வேண்டியதானே, கவுன்சிலர் எலெக்ஷன் நிக்க வேண்டியதானே, நீ எதுக்கு டைரக்டா போய் நீ எம்எல்ஏ எலெக்ஷன் நின்ன அப்படின்னு கேட்கறதுக்கு? ஒரு தனி மனிதனோட உரிமையில இன்னொருத்த மூக்க நுழைக்கிறது தவறான செயல். இதுதான் உன்னால செய்ய முடியும், இது உன்னால செய்ய முடியாதுங்கிறத டிக்டேஷன் பண்ற அளவுக்கு அருகதை உனக்கு இல்ல. இவங்க என்ன கை கூலிங்க? இவங்க எதுக்கு அப்புறம் இப்ப நடிகர் எதுக்கு இங்க இருந்து பேசுறாங்க? ஸ்டார் கேண்டிடேட் காசு வாங்கிட்டு தானே பேசுறாங்க, துட்டு வாங்கிட்டு தானே பேசுற. பிரகாஷ் ராஜ் என்ன கேக்குறேன், துட்டு வாங்காம நீ திமுக உணர்வோட நீ பேசுறியா? இந்த யூடியூப் ஆரம்பிச்சிச்சுன்னா யாரோட ஆடு வருது? திமுக கட்சியோட ஆடு. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? எனக்கு வந்த நியூஸ் படி பாத்தீங்கன்னா 130 கோடி செலவு பண்ணிருக்காங்க. உனக்கு சுயமா ஒரு ஊடு கிடையாது, ஒரு காரு கிடையாது. நீ எப்படி 130 கோடி ரூபாய் செலவு பண்ற? இது எலெக்ஷன் கமிஷன் பிரேம்ல உள்ளுக்குள்ள இருக்குதா? சவுக்கசங்கர் என்ன கஞ்சா விக்கிறவரா? கஞ்சா வித்து தான் அவர் பொழப்ப நடத்தணுமா? அவருக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளவு பணம் வருது சொல்லுங்க? 100 கிராம் கஞ்சா வித்து அவர் பொழப்ப நடத்த வேண்டிய அவசியம் இருக்குதா? பயத்தை கிரியேட் பண்றாங்க. இட்ஸ் a right of expression. நான் பேசலாம், என்னை பேசக்கூடாதுங்கிறாங்க. நீ சொல்ல நான் பேசுவேன். இன்னைக்கு அவங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. எல்லா சாவுக்கும் உங்களை நீங்க பதில் சொல்லி ஆகணும். இந்த 2026 அப்புறம் நீ என்ன ஆவறன்றத பாரு. இப்ப நான் எழுதி வேணா தரேங்க. இவங்க கொடுத்து காசு வாங்கி மக்கள் ஏமாந்து திரும்ப 23ல இருந்து 30 சீட்டு வேணா வரலாம். இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல ராஜா. அந்த வாய்ப்பே இல்லாத ராஜா கூட சேர்த்து சொல்றேன், உனக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. திமுக தான் இந்த முறை ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றத கேட்கிறோம். அப்போ விஜய் அலையோ இல்ல ஏடிஎம்கே அலையோ தமிழ்நாட்டுல ஃபேக்டரா இல்லையா இந்த எலெக்ஷன்ல? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நகைச்சுவையான ஒரு கேள்விதான். ஓகேங்களா? 2021 ஒரு அலை இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? இப்ப 2021 யார் ஜெயிப்பாங்கிற ஒரு அசம்ஷன் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. இப்ப ஜென்ரலா ஏன்னா நம்ம ஊர்ல கணிக்க முடியும் யார் ஜெயிப்பாங்கன்னு. இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரி கணிக்க முடியுதா? இல்ல. போன எலெக்ஷன்ல கணிச்சோமா? மோராலஸ் 90% கணிச்சது இதுக்கு நமக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த வாட்டி இவங்க வந்துருவாங்க, இந்த வாட்டி இவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கணிக்க முடியும். நம்மள பெரும்பான்மை இடத்துல கணிக்க முடியும். போன வாட்டி கணிச்சதுல நீங்க கணிச்சதுல கூட திமுக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஓகேங்களா? அதனால திமுக வந்துச்சு. இந்த வாட்டி உங்களால கணிக்க முடியுதா? இல்ல, கணிக்க முடியல. இப்படின்ற ஒரு சூழ்நிலையில போன வாட்டி ஒரு அலை திமுக இருக்குதுன்னு சொன்ன கூட 125 சீட்டு தான் திமுக ஜெயிச்சிச்சு. தோழமை கட்சிகள் ஒரு 30 சீட்டு ஜெயிச்சிச்சு. அதுல 18 சீட்டு காங்கிரஸ். புரிஞ்சுங்களா? பிளஸ் விடுதலை சிறுத்தை மற்றும் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் சேர்ந்து மற்ற சீட் எல்லாம் 30 சீட்டு ஜெயிச்சாங்க. 155. இதுல திமுக ஜெயிச்சது எவ்வளவுங்க? 125. புரிஞ்சுங்களா? இதுதான் அவங்களோட அலையே. புரிஞ்சுங்களா? 10 வருஷம் இருந்த ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும். 10 வருஷம் இருந்துச்சுன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எவ்வளவு சீட் எடுத்தாங்க? 75 சீட்ஸ், 65 சீட்ஸ் அலோன். புரிஞ்சுங்களா? எப்ப திமுக தோத்தாலும் சரி, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 33 சீட்டு 23 சீட்டு தான் ஜெயிப்பாங்க. நீங்க 2011 எலெக்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க தோத்து போனாங்க. ஓகேங்களா? அப்ப தோத்து போனப்ப மேக்சிமம் அவங்க ஜெயிச்சதே பாத்தீங்கன்னா 2016 செகண்ட் டைம் ஏடிஎம்கே வரும்போது மட்டும்தான் 80 சீட் வந்தாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2011 பாத்தீங்கன்னா வெறும் 23 சீட்டு, எதிர்கட்சி கூட கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில இருந்தாங்க, அப்பயே மைனாரிட்டி கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2001 அம்மா ஆட்சிக்கு வராங்க. அப்ப எவ்வளவு சீட் எடுத்துச்சுங்கன்னா அப்பயும் பாத்தீங்கன்னா 39 சீட்டு தான் திமுக. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 96ல அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 91ல ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிச்சு திமுக. புரிஞ்சுங்களா? இதுதான் திமுகவோட கிராஃபே. புரிஞ்சுங்களா? இப்படி ஒரு கிராஃப் இருக்கிற ஒரு கட்சி நெக்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்ங்கிறது அவங்க ஜெயிச்சதே கிடையாது. வரலாறு மாறலாம், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க ஆன்டி இன்கம்பன்சி
புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு கூட விட்டுறலாம். ஆனா இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதலமைச்சர் அவர்களோட தொகுதி, அப்புறம் வந்து உதயநிதி அவர்களோட தொகுதி, அங்கெல்லாம் இல்லாத ஃபெசிலிட்டியே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தொகுதிக்காக செஞ்சிருக்காங்க. கம்பல்சரி வந்து இந்த டைம் வந்து டிஎம்கே தான் ஜெயிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றத கேட்க முடியுது. ஓகேங்களா, அதான் நான் சொன்னேன், சிங்கப்பூர் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, சேப்பாக்கும் குளத்தூரும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா லைட்டாக எனக்கு, ஏன்னா அங்கே மட்டும்தான் வந்து முட்டி வரைக்கும் தான் தண்ணி வரும். ஓகேங்களா, மற்ற இடம்னா வந்து முழுகிற வரைக்கும் தண்ணி வருதில்ல. ஓகேங்களா, அதுதான் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ். எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா. குளத்தூர்னா மழை பெஞ்சிச்சுன்னா வந்து அப்படியே சுத்தமாக இருக்கும் ரோடு. ஓகேங்களா, ஜஸ்ட் இடுப்பு வரைக்கும் தான் வரும். ஓகேங்களா, அதனால மூச்சு திணறி நீங்கள் சாவறதுக்கான வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுதான் சிங்கப்பூர் மாதிரி இருக்குது, மலேசியா மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதனால வந்து அவர்கள் வெற்றி போடுவார்கள்னு அவங்க நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இதோட ஒரு பெரிய உதாரணம் வேணும்னு தெரியல. மெட்ராஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 4000 கோடி ரூபா ஃபஸ்ட்டு ஆட்டையை போட்டாங்க. மக்கள் எல்லாம் கடுப்பில் இருக்கிறாங்க. இப்போ இந்த வாட்டி பேஞ்ச மழை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 சென்டிமீட்டர் தான். புரிஞ்சுங்களா, இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் போட்டிருக்க சாக்கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 40 சென்டிமீட்டர் மழையை வந்து தாங்குன்னாங்க. வெறும் 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கே உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்களான்னு தெரியல, என் வீட்டிலேருந்து நான் வெளில வர முடியல. நான் இத்தனைக்கும் நான் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஏரியா தான், பக்கத்துலேயே கடல் கூட இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடலும் அதுவும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்குது. புரிஞ்சுங்களா, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இதுதான். இன்னைக்கு இருக்கிறதே உடச்சி தான் இவங்க செய்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஒரு இதுவும் பட்டிருந்தாங்க, அதை இவங்க இடிச்சுட்டு திரும்ப இவங்க ரூஃப் போட்டு கொடுக்குறாங்க. வேற எதுவுமே கிடையாது. ஸோ மக்களின் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, மக்களே நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மக்கள் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை பெஞ்சா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து சோஃபா போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில்? எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கீழே பிளாஸ்டிக் சேரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் குடும்பமே நடத்துகிறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படியே விட்டாங்க. புரிஞ்சுங்களா, அந்த அளவுக்கு தான் வந்து மெட்ராஸ் இருக்குது, அந்த நிலவுக்கு தான் வச்சிருக்க சொல்கிறாங்க. இதுதான் மெட்ராஸில் நம்ம வாழ்கிறோங்கிறதுனால. புரிஞ்சுக்கலாம், என் சொந்த ஊர் திருச்சியாக இருந்தாலும் ஓகேங்களா, பொழப்புக்கு இந்த ஊரில் தான் இருக்கிறேன். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கார் முழுகப்படுகிறது, பிரிட்ஜு ஃபுல்லாக கார் நிற்கிது. ஓகேங்களா, அப்படிங்கிறது வந்து மெட்ராஸ் வந்து அவங்க சிங்கப்பூர் மலேசியா மாதிரி அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்டாங்கன்னா நீங்களே டிசைட் பண்ணி நீங்கள் ஓட்டு போடுங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து பெரம்பூருக்கு போனாங்க, அப்போ வந்து எங்கேயுமே வந்து கூட்டம் வருது அப்படிங்கிறதுக்காக வீடு வீடா சென்று வாக்கு சேகரிக்க முடியல. ஆனால் பெரம்பூருக்கு மட்டும் அவர் எப்படி போனாரு? அடிக்கடி வந்து அவருக்கு வந்து இப்போ கடலூர்ல கூட வந்துட்டு பரப்புரை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பெர்மிஷன் கிடைச்சும் எல்லா இடத்துலையும் ரத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வெளியில வர்றதுக்கே வந்து விஜய்க்கு வந்து விருப்பம் இல்லை. இப்படிப்பட்டவர் வந்து எப்படி நாட்டை ஆள முடியும் அப்படின்லாம் விமர்சனம் வருது. நீங்க விஜய் வந்து நான் இங்க போனாலும் இங்க போனா கூட்டம் வருதும்பீங்க, விஜய் வந்து அங்க போலன்னா வந்து பிரச்சனைம்பீங்க. ஓகேங்களா, விஜய் தான் சரியா பிரச்சாரம் பண்ணல. ஓகேங்களா, உங்களுக்கு வசதி தானே. விஜய் தான் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணலன்னா உங்களுக்கு வசதி தானேங்க. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து டு பி வெரி வெரி ஃப்ராங்க், டிவிகே இஸ் நாட் அ மெச்சூர்டு பார்ட்டி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக மெச்சூர்டுன்றதை வந்து நீங்கள் வேறு இதில் எடுத்துக்கக்கூடாது, லாங்குவேஜில் எடுத்துக்கக்கூடாது. ஐ மீன் வந்து எப்படி சொல்கிறேன், ஒரு பழுத்த பழம் கிடையாது. புரிஞ்சுங்களா, ஸ்ட்ரக்சரை விட்டு வந்து அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, என்ன கேட்டிங்கன்னா அது ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பிரேக் ஈவன், ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பிரேக் ஈவன் வைக்கிறதே வந்து 5 வருஷம். நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா, உடனே நீங்கள் சம்பாரிச்சிட முடியுமா? புரிஞ்சுங்களா. ஸோ அந்த பிரேக் ஈவனை மீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகும். என்னோட பிரேக் ஈவன் வந்து ஒரு 3 months, என் பிரேக் ஈவன் வந்து ஒரு 5 months அப்படிங்கிற மாதிரி. ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஈவன் வந்து ஸ்ட்ரக்சர் அவுட் ஆகிறதுக்கு, ஓகேங்களா, ஐ யூஸ் த ராங் வேர்ட் மெச்சூர்டுனா, ஸ்ட்ரக்சர் அவுட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் டேக்ஸ் டைம். புரிஞ்சுங்களா, அந்த இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலையை நான் செய்யணுமா, அவர் செய்யணுமா, இவர் செய்யணுமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, புது பொலிட்டீஷியன்ஸ். ஓகேங்களா, எல்லாருமே சமூக ஆர்வலர்களும் வக்கீலாகவும் டாக்டராகவும் இருந்தவங்க இன்னைக்கு வந்து பொலிட்டீஷியனாக மாறும் போது பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் இருக்கும்.
புரிஞ்சுக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் இருக்கும்போது நீ இதை செய், நான் அதை செய், நான் அதை செய்யறேன், நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா there will be some gap. It will be always there. நீங்க புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா டாடா பிர்லா மாதிரி நடத்த முடியுமா? நம்ம வந்து ஒரு ஸ்கிராப்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் அவுட் ஆகிற விஷயம் வந்து கொஞ்சம் வந்து இட் இஸ் அ நார்மல் டிலே தான். புரிஞ்சுங்களா? அது ஸ்ட்ரக்சர் அவுட் ஆயிரும். புரிஞ்சுங்களா? நல்லபடியாக ஸ்ட்ரக்சர் அவுட் ஆயிரும். வித்தின் அ இயர் ஆர் 6 months இட் வில் பி கெட்டிங் ஸ்ட்ரக்சர் அவுட். இதே தான் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து குறிப்பிடும் போது சொல்றாங்க, நடிகர் அப்படின்னு வரும்போது அவங்க கையில நாட்டையே கொடுக்க முடியாது. அப்போ வந்து அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி போராடி தான் வர முடியும். அப்ப சினிமால இருந்து டைரக்டா வந்துட்டு உடனே சிஎம் ஆயிரணும்னு விஜய் வரதா குற்றச்சாட்டு. அப்ப அது இப்ப நீங்க மீன் பண்ற மாதிரி அப்ப பார்ட்டிக்கு ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கும் போது அப்ப பார்ட்டிக்கு ஸ்ட்ரக்சர்ங்கிறது இப்ப அதனால நீங்க வந்து ஆபீஸே நீங்க ஓபன் பண்ணாம வச்சிருப்பீங்களா? ஓபன் பண்ணாதானங்க ஸ்ட்ரக்சர் வரும். புரிஞ்சுங்களா? அதே நீங்க சொல்ற பிரகாஷ் ராஜ் அவர் இங்க எலெக்ஷன்ல நிக்கலையா? டைரக்டா எம்எல்ஏ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலையா? ஏன் அவர் கவுன்சிலர் ஆக வேண்டியதானே? வார்டு கவுன்சிலரா ட்ரை பண்ண வேண்டியதானங்க? அவர் தெருவுக்கு ஃபர்ஸ்ட் நல்லது செய்ய வேண்டியது. ரசிகர்களை அதுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாராம். இல்ல அதுதாங்க சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். நான் அதே பிரகாஷ் ராஜை கேட்கிறேன், நீங்க எதுக்குங்க எம்எல்ஏக்கு போட்டி போட்டீங்க? ஃபர்ஸ்ட் உன் தெருவை பார்க்க வேண்டியதானே? கவுன்சிலர் எலெக்ஷன் நிக்க வேண்டியதானே? நீ எதுக்கு டைரக்டா போய் நீ எம்எல்ஏ எலெக்ஷன் நின்ன அப்படின்னு கேட்கறதுக்கு? ஒரு தனி மனிதனோட உரிமையில இன்னொருத்த மூக்க நுழைக்கிறது தவறான செயல். இதுதான் உன்னால செய்ய முடியும், இது உன்னால செய்ய முடியாதுங்கிறத டிக்டேஷன் பண்ற அளவுக்கு அருகதை உனக்கு இல்ல. இப்ப நான் கேட்கறேன்ல கேள்வி, நீ கவுன்சிலர் ஆக வேண்டியதுனையா அப்படின்னு நான் கேட்டேன்னா அது கரெக்டா இருக்குமா? ஒரு மனுஷனும் ஒரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன கை கூலிங்க. இவங்க எதுக்கு அப்புறம் இப்ப நடிகர் வந்து எதுக்கு வந்து இங்க இருந்து பேசுறாங்க? ஸ்டார் கேண்டிடேட்னு காசு வாங்கிட்டு தானே பேசுறாங்க, துட்டு வாங்கிட்டு தானே பேசுற. பிரகாஷ் ராஜ் நான் கேட்கிறேன், துட்டு வாங்காம நீ வந்து திமுக உணர்வோட நீ வந்து பேசுறியா? ஓ நாடு எதியா? கர்நாடகா சேர்ந்தவர். புரிஞ்சுக்கலாம்? இங்க வந்து என்னத்துக்கு இங்க வந்து பேசுற? துட்டு வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து பேசுற. யார்கிட்ட துட்டு வாங்கிட்டு யார்கிட்ட பேசுற? இன்னைக்கு ஒண்ணு கேட்கிறோம், நம்ம இதை பத்தி பேசுறோம். ஓகேங்களா? இந்த யூடியூப் ஆரம்பிச்சிச்சுன்னா யாரோட ஆடு வருது? புரிஞ்சுங்களா? இந்த திமுக அரசு ஆடு தான் வருது. புரிஞ்சுங்களா? திமுக அரசுன்னு சொல்லலாம், திமுக கட்சியோட ஆடு. புரிஞ்சுங்களா? இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? எனக்கு வந்து நியூஸ் படி பாத்தீங்கன்னா 130 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஏன்னா உனக்கு சுயமா ஒரு வீடு கிடையாது, ஒரு காரு கிடையாது. நீ எப்படி 130 கோடி ரூபாய் செலவு பண்ற? இது எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரேம்ல உள்ளுக்குள்ள இருக்குதா? இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொஸ்டின் பண்ணுதா? ஏங்க இதெல்லாம் ப்ராப்பரா வந்து அக்கௌண்டட் ஆயிடுதானங்க அது 130 கோடி. ஆனா பெரம்பூர்ல வந்து விஜய் தன்னோட சொத்து விவரங்களை வந்து முறையா காட்டலன்னு சொல்லி ஒரு வாக்காளர் ஒருவர் வந்து புகார் கொடுத்திருக்கிறாருலாம் வந்து நியூஸ் போட்டாங்க. இல்ல அதே தான் நான் சொல்றேங்க. வாக்காளர் இல்ல இவங்க வந்து ஒரு 10 பேர் இல்ல, 20 பேர் இல்ல, 50 பேர் கூட போவாங்க. அது புகாரை வாங்கி டஸ்ட்பின்ல தான் போடணும். புரிஞ்சுங்களா? அதுக்கு தான் வந்து ஏடிஎம்கே காளியம்மாள் சொன்னாங்க. ஓகேங்களா? அவருக்கே 800 கோடி ரூபா சொத்துன்னு காட்டியிருக்காரு. அவரை வச்சு படம் எடுத்தவங்க நீங்க 4 கோடி ரூபா காட்டுறீங்க, உங்களுக்குன்னா மனசாட்சி இருக்குதான்னு கேட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதை தான் நம்ம ரிப்பீட் பண்ண முடியும். ஏற்கனவே எடுத்து அடிச்சுட்டாங்க. அவங்களுக்குன்னா ஒரு சைடு காதே கேட்காம இந்த சைடு ஓடிட்டு இருக்காங்க. எடுத்து ஏற்கனவே அடியில ஒரு சைடு காதே கேட்கல திமுகனா. புரிஞ்சுங்களா? எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து ஒரு ரைட் பர்சனே கிடையாது. நீ வந்து லஞ்சம். இப்போ நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணுவாங்க. நான் ஒன்றே சொல்கிறேன், டிவிக்கே இருக்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்காரா? பிக் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக்ஸுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு 2 தான் பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது 2. எல்லாமே எனக்கு டோட்டலாக பிடிச்சிச்சு. ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக நீ ஏன் பேச மாட்டேற? ஏன்னா நீனே ஒரு ஊழல் பிடிச்சவன். புரிஞ்சுங்களா? 2 கட்சியும் சேர்த்து சொல்கிறேன், ஊழல் பிடிச்சவங்க. என்னங்க என்ன சொல்றீங்க? இந்த பொன்முடினா வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்ப பெயில தானே வெளில இருக்காங்க. செந்தில் பாலாஜி எப்படி, நேரு எப்படி, உன் அமைச்சர் லிஸ்ட் ஃபுல்லா போடு, எல்லாமே ஊழல் தான். டோட்டல் ஊழல். புரிஞ்சுங்களா? டோட்டல் ஊழல், டோட்டல் பொய் கணக்கு. புரிஞ்சுங்களா? எல்லாமே இதுதான். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட். இன்னைக்கு இந்த ரெட் ஜெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க தெரியுங்களா? இப்ப தியேட்டர் ஓனரு ஒருத்தர். புரிஞ்சுங்களா? இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா படம் எடுத்துட்டு ஒருத்தர் நிக்கிறான். நீ சின்ன ஆளு,
உன் படம் ஓடுமா ஓடாதான்னு தெரில, நீ எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா தான் நான் ரிலீஸ் பண்ணுவேங்கிறாங்க. அவன் படத்தையும் வாங்கிட்டு பணத்தையும் வாங்கிட்டு, ஓகேங்களா, அவன் 10% கமிஷன் வேற. இங்கே தேட்டருக்கு ஓனர் புரிஞ்சுங்களா, தேட்டர் ஓனர் என்ன பண்ணுறாங்க, இங்கே நேராக இது பண்ணி நீனும் எனக்கு வந்து 10% கமிஷன் கொடுத்துடணும். எவனோ எடுத்த படத்தை எவனோ ஒருத்தன் ரிலீஸ் பண்ணுறான், இவன் 20% கமிஷன் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் இதில் அடிபட்டிருக்காங்க புரிஞ்சுங்களா. ஏன் மற்றவனாலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாதா? இவங்க மற்றவங்க சோத்துல மண்ணள்ளி போடுறவங்க, மற்றவங்க சோத்துல மண்ணள்ளி போட்டு சம்பாரிச்சாங்க. இவங்க இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சோத்துல மண்ணள்ளி போட்டிருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு புரிஞ்சுங்களா, எல்லாருமே வந்து இன்னைக்கு நீ எப்படி வந்து இவ்வளோ பெரிய படம் எடுக்கிற, இன்னைக்கு கேட்காம ஏதோ ஒன்று போடுறாங்க, வயசானவங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க புரிஞ்சுங்களா. அதுக்கு சம்பளம் எவ்வளோ? ஆர்டிஸ்ட்டுக்கு 200 கோடி 200 கோடின்னு சொல்கிற, எப்படி சம்பளம் கொடுக்குற? அதுக்கு மியூசிக் எவ்வளோ? டேரக்டருக்கு 50 கோடிங்கிற, மியூசிக் போடுறவங்களுக்கு 70 கோடிங்கிற, 500 கோடி 550 கோடி கொடுத்து ஒரு படத்தை பேசிக்குங்க. ஸ்டார் காஸ்டோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 600-700 கோடி வந்துருச்சு. கேமராமேன் சம்பளம் இது எல்லாத்தையும் நீங்கள் வைங்க, ஓகேங்களா. அப்படிங்கும் போது இவ்வளோ சம்பளத்தை கொடுக்குற அளவுக்கு நீ எங்கேருந்து சம்பாரிச்ச? உனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நீ மினிஸ்டரா இருக்கிறதுனால தேட்டரை கண்ட்ரோல் பண்ற, ப்ரொடியூசரை எந்த சின்ன ப்ரொடியூசரையும் வளர விட மாட்ட. அப்படிங்கும் போது நீ வந்து இந்த சினிமாவத்தே அழிச்சிட்டாங்க. சினிமா உலகம் வந்து இன்னைக்கு சின்ன திரையில இருந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்பி எல்லாமே பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த சினிமாவே அழிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? 10% ஏன் இந்த எல்லாருக்குமே சொல்லட்டுமே, இந்த எக்ஸிபிட்டர்ஸ் இருக்க தேட்டர்ஸ் வந்து 10% வந்து இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லட்டும், ப்ரொடியூசர் சைட்ல இருந்து 10% கொடுக்கலன்னு சொல்லட்டும். உனக்கு என்ன ரெஜெண்ட் என்ன வியாபாரம் பண்ணுது? இன்னொருத்தன் எவனோ எடுத்த படத்தை இங்க ரிலீஸ் பண்ணிட்டு நடுவில் தரகர் வேலை பார்த்துட்டு 20% எடுக்கிற, இது எவ்வளவு பெரிய அநியாயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த G2 எடுத்துக்கோங்க. G2 பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்துக்கிறது, நானே பார்த்தேன் ஒரு டீல, ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்துக்கிறது. இப்போ பவர் ஆஃப் அட்டர்னி பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து அப்ரூவல் வாங்குறது, சிஎம்டி அப்ரூவல் புரிஞ்சுக்கலாம். இவங்க அப்ரூவல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் கிடைக்குது, இல்லைன்னா ஒரு வாரத்தில் கிடைச்சி, ஒரு வாரமே வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக எங்கள் கிளைண்ட்னா போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாச கணக்கில் அலையிறாங்க. இவங்க மார்னிங் கொடுத்தா ஈவினிங் வாங்கிடுறாங்க அப்ரூவல். எவனோ லேண்டை எடுத்து இவங்க பாராஃபட் அணையை போட்டு இவங்க வித்துடுறது, அதில் சம்பாதிக்கிறது. இவங்க எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பதவியை வச்சு பயம்படுத்தி இதை சம்பாதிக்கிற காசுங்க அது. இவங்கன்னா வந்து நல்லவங்களா? இதெல்லாம் அம்பலப்படும். ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து வெளிப்படணும், புரிஞ்சு. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they'll be in the radar. இதை பத்தி ஒரு தனியா ஒரு இதே போடுவேன், ரெட் ஜெயிண்ட், அதுக்கு நான் ஒரு பேரே வச்சிருக்கேன், சிவப்பு பூதம், ஓகேங்களா. ஒத்த எழுத்து கட்டம், இவங்களுக்கு கட்டம் இல்லை, உங்களுக்கு வட்டம் அடிக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இதுனா இந்த ஸ்கேம்ஸ்லாம் வெளியில வரணுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கேம். என்னங்க படத்தை போட்டு எடுக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீ உட்காந்து இன்னத்துக்கு நீ 10% ப்ரொடியூசர் சைட்லையும் 10% தியேட்டர் ஓனர் சைட்லையும் நீ வாங்குறதுக்கு நீ என்ன நீ 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 யார் இதை செய்யறதுக்குன்னு கேட்குறேன். பணத்தை வச்சு உரியிறாங்க, மக்களோட காசு உரியிறாங்க, ஒரு உழைப்பாளியோட காசு உரியிறாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்தே இவங்க வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து வைக்கிறோம், புரிஞ்சுங்களா. அனலைஸ் பண்ணட்டும். நான் சொன்னது தப்பா இருந்துச்சுன்னா டெஃபர்மேஷன் கேஸ் போட்டோம். நீ அப்புறம் எப்படி ரெட் ஜெயிண்டோட ரோல் என்ன அதை மட்டும் சொல்லு. ரெட் ஜெயிண்டோட ரோல் என்ன, நீ எப்படி இவ்வளவு சம்பாதிக்கிற அதை மட்டும் சொல்லு. நீ காசு போடுறியா, நீ எதுவுமே பண்றியா? முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவான், ப்ரொடியூசர்ட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு பணத்தை வாங்கிட்டு தேட்டர் ஓனர்ட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி ப்ரொடியூசருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அப்படிதான் வந்து படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இவங்க பணமே போடாம சம்பாதிக்கிறாங்க. பணமே போடாம இன்னொருத்தன் எவனோ படம் எடுக்கிறான், எவனோ எக்ஸிபியூட் பண்றான், இவங்க நடுவில் உட்காந்து இந்த பஞ்சாயத்து வேலையை பாக்குறாங்க. ஏன்னா நான் வந்து டெப்டி சிஎம், நான் சொல்றதான் கேட்கணும். எங்க அப்பா சிஎம், நான் சொல்றதான் கேட்கணும். ஏன் இந்த வேலையை வந்து ஏன் அதிமுக ஆட்சியில ஏன் ரெட் ஜெயிண்ட் வந்து மூடிட்டு போனீங்க? செல்வி ஜெயலலிதா இருக்கும் போது ரெட் ஜெயிண்ட் இந்த மாதிரி பண்ணுச்சுங்களா? சொல்லுங்க. 2011 வரைக்கும் ஆடினீங்கல்ல ரெட் ஜெயிண்ட்டும் Cloud9ம், ஓகேங்களா. 2011க்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஏன் நீங்க வெளியில வந்து பிசினஸ் பண்ணல? சொல்லு. இதுதான் அதிகார துஷ்பிரயோகம், புரிஞ்சுங்களா. உன் அதிகாரத்தை வச்சு நீ வந்து சம்பாதிக்கிற. ஏன் அதிமுக ஆட்சியில செல்வி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் நீ இந்த செய்யலன்னு கேட்கிறேன். ரெஜெண்ட் என்ன தூங்க போயிடுச்சுல்ல 5 வருஷம், இந்த அம்மா சாவர வரைக்குமே வரலங்க. முதுவெலும்பு இல்லாதவங்க
இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, சவுக்கு சங்கர் மாதிரி 4 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பேசுறவங்களை போட்டு நுணுக்குவாங்க. புரிஞ்சுங்களா? சவுக்கு சங்கர் என்ன கஞ்சா விற்கிறவரா? நல்லா யோசிச்சு பாருங்க. கஞ்சா வித்து தான் அவர் பொழப்பு நடத்தணுமா? அவருக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளவு பணம் வருது சொல்லுங்க? 100 கிராம் கஞ்சா வித்து அவர் பொழப்ப நடத்த வேண்டிய அவசியம் இருக்குதா சொல்லுங்க? பயத்தை கிரியேட் பண்றாங்க. இட்ஸ் a ரைட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நான் பேசலாம், என்னை பேசக்கூடாதுங்கிறாங்க, என்னை பேசக்கூடாதுங்கிறாங்க. நீ சொல்ல நான் பேசுவேன், நீ சொல்ல நான் பேசுவேன். இன்னைக்கு அவங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. எல்லா சாவுக்கும் உங்களை நீங்க பதில் சொல்லி ஆகணும்ப்பா. எனக்கும் அவருக்கு வேற கருத்து இருக்குது. ஐ டோன்ட் சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் வேற மாற்று கருத்து இருக்கு. ஆனா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை நீ பறிக்கிறேங்கிற. எனக்கு நான் சவுக்கு சங்கர் பேசுறதுன்னா நானும் ஒத்துக்க மாட்டேன். பட் ஆனா அவர் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை பறிக்கிற உரிமை நமக்கு கிடையாது இல்ல, நமக்கு கிடையாது இல்ல. நீ யாரு இந்த 20-26 அப்புறம் நீ என்ன ஆவறன்றத பாரு. நீ ராடார்ல இருப்ப. உன் காசு எல்லாம் நீ போய் இங்க இருந்து காசு எடுத்து போய் துபாயில போட்ட அங்க ஆனால குண்டே விழுவுது. ஒண்ணுமே தேராது. அவ்வளவு ஆத்திரமா இருக்குங்க. மனுஷனை வாழவே விட முடியல. ஒருத்தன் பேசக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் பேசக்கூடாது. அவன் வீடியோ நீ ரிலீஸ் பண்ணா நான் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன் உட்கார வச்சு விசாரிப்பேன். எவ்வளவு டார்ச்சர். நீ ஊரே பேசுதியா? அந்த அம்மா சாவுக்கு நீ தான் காரணம்னு எல்லாத்து வாயிலும் போய் ஒட்டு நோட்டீஸ. மீண்டும் வரணும்னா எல்லாத்து வாயிலும் போய் ஒட்டு. எவன் ஒட்டுவாங்க? உன் அலையில நீ வந்து 125 சீட்டு தான் ஜெயிச்ச. இப்ப எவ்வளவு ஜெயிக்க போற? இப்ப நான் எழுதி வேணா தரேங்க. இவங்க கொடுத்து காசு வாங்கி மக்கள் ஏமாந்து திரும்ப வந்து 23ல இருந்து 30 சீட்டு வேணா வரலாம். இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல ராஜா. அந்த வாய்ப்பே இல்லாத ராஜா கூட சேர்த்து சொல்றேன், உனக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. இதுதான் இன்றைய சூழ்நிலை. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார். தேங்க்யூ சார்.